வரணும். இல்லை கால் ஆணி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம பூண்டு சாறை பயன்படுத்தலாம். பூண்டு சாறு, பூண்டு நல்லா அரைச்சி அதிலேருந்து கொஞ்சம் சாறு வடிகட்டி எடுத்து கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அது பாயிண்டடாக நம்ம வச்சுக்கிட்டே வரணும். அந்த மாதிரி வைக்கும்போது நாளடைவில் அந்த கால் ஆணியில் கொஞ்சம் லைட்டாக புண்ணு மாதிரி ஆகிட்டு அது வெளியில் வர ஆரம்பிக்கும். இல்லை நம்ம சித்த மருத்துவத்தில் சிரட்டை தைலம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த சிரட்டை தைலத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பட்ஸோ இல்லை சின்னதாக ஒரு ஸ்டிக்கில் நம்ம தொட்டு அந்த கான் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தினமும் வச்சுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி தினமும் வைக்க வைக்க என்ன ஆகுனா கால் பாதங்களை அந்த ஆணி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சின்னதாக புண்ணு மாதிரி ஆகிட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக முக்கியமாக பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு டியூப்பில் சித்த மருத்துவத்தில் இருக்குது கால் ஆணி களிம்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால் ஆணி களிம்பு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம டீல் பண்ணணும்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணும்போது